ஹலோ யோஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிற காலேஜஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் அரௌண்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம 2025 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலியில் இருக்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. யூஜியில் என்னென்ன கோர்ஸ், இங்கே என்னென்ன ப்ரோக்ராம்னா யூஜி, பிஜி, இன்டகிரேட் ப்ரோக்ராம், தென் டிஃபார்ம், அதர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இல்லை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் ஒரு பிக் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஓகேங்களா? இதில் யூஜி அண்ட் பிஜி, இன்டகிரேட் பிஜி, தென் டிஃபார்ம், அதர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டு ஓகேங்களா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.msunu.ac.in இதுதான் வந்து வெப்சைட்டு. ஓகேங்களா? வெப்சைட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ். ஓகேங்களா? அவங்க யூனிவர்சிட்டியோட காலேஜஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்த அனதர் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு தனியாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அனானசிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கும் பாருங்க, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது. ஓகேங்களா? ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கணும். இதில் ஃபார்மில் என்ன உங்களுக்கு ஃபோட்டோ, எந்த காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து உங்கள் நேம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கரெக்டாக ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், தென் ஜெண்டரு, அதாவது செக்ஸு, இது கம்யூனிட்டி, தென் அதுக்கப்புறம் கேஸ்ட்டு, மதம், இது ரிலிஜியன், நேஷ்னாலிட்டி, தென் ஃபாதர் ஆக்குபேஷன், ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, செல் நம்பர், ஆனுவல் இன்கம்மு, இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் என்ன படிச்சிங்க. ஓகேங்களா? டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென், ரெஃப்யூஜி ஏதாச்சும் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, 10th மார்க்ஸ் எவ்வளோ, 11th என்ன, 12th என்ன. ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டி யூஜி பிஜி ப்ரோக்ராம் அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூஜியோட மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் செல்ஃப் அட்டாஸ்டேஷன் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அது கொடுத்துருக்காங்க. இதுதான் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் சங்கரன் கோயிலில் இருக்குது. இங்கே என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் பிபிஏ. ஓகேங்களா? தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் இருக்குது. சரிங்களா? இது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து சங்கரன் கோயிலில். அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து கோவிந்த பெரி அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் வந்து பிகாம், தென் பிபிஏ, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஏ தமிழ் இருக்குது. தென் பிஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்காம், தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்ஏ இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து நாகமாப்பட்டியா, அங்கே யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிகாம், தென் பிபிஏ, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஏ தமிழ் இருக்குது. தென் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து புளியங்குடியில் பார்த்தீங்கன்னா பிகாம், தென் பிபிஏ, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் இருக்குது. தென் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருச்சியன்வேலியில் பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏ இங்கிலீஷ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஏ தமிழ் இருக்குது. பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் எம்ஏ எம்காம் இருக்குது. இல்லைங்களா? இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து பனங்குடியில் பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் இருக்குது, தென் எம்காம் இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees சொல்லியிருக்கிறாங்க. எங்களா நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே டிடியா அதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லலையே. வெப்சைட்டில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம செக் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, தென் வந்து
ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. யூனிவர்சிட்டி காலேஜஸில் எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு பிஏ ப்ரோக்ராமுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், தென் பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு இயருக்குமே இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணணும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி ஓவரால் பே பண்ண எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 100 rupees சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஆஃபீஸில் ரெஸ்பெக்ட் காலேஜ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும், அங்கேயே அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் ஒன் கோர்ஸ் அட் அ டைமில் அப்ளை பண்ணலாம். ஒரே அப்ளிகேஷன்ஸில் 3 கோர்ஸஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து காலேஜ் நோட்டீஸ் போர்டில் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் போய்ட்டு இல்லை நோட்டீஸ் போர்டில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாது ஃபார் ஒன்லி ஒன் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு சொல்லியிருக்கிறது. தென் அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 3 years ப்ரோக்ராம் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி முத்தமிழ் கலைஞர் டாக்டர் எம் கருணாநிதி சென்ச்சுரி யூனிவர்சிட்டி சிட்டி கேம்பஸ் இங்கே சாந்தி நகர் திருநெல்வேலியில் எடுத்திருக்காங்க. அட்மிஷன் பேஸ்ட் ஆன் கவுன்சிலிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், தென் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. உங்களுக்கு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, இந்த எம்எஸ்சி மெரைன் சயின்ஸ் அண்ட் மெரைன் சயின்ஸு அது எங்கே இருக்குன்னா ராஜக்கமங்கலம் கேம்பஸில் இருக்குது. தென் எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ் வந்து அருவங்குறிச்சி கேம்பஸில் இருக்குது. தென் எம்காம், தென் எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது சரிங்களா. நீங்கள் இதில் வந்து டாப் 10 இருக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு வந்து 2000 rupees கொடுப்பாங்க மெரிட் ஸ்காலர்ஷிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தென் அடுத்து வந்து எம்ஏ எம்காம் 2 years ப்ரோக்ராம் வந்து த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது ஆர்காலஜி, இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், சோஷியாலஜி, தென் தமிழ், தென் எம்காம் சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், தென் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா. எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 years ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா. தென் அதே மாதிரி எம்எஸ்சி ப்ரோக்ராம் 2 years ப்ரோக்ராம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா அப்ளைட் ஜியோ ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைட் ஃபிசிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸு, தென் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி இது எல்லாமே எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஏசிடி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் எம்சிஏ, தென் எம்பிஏ கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. 6 months சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் அலோபதியில் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராமில் வந்து என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பிஜி டிப்ளமாவில் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு 1000 rupees கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யூஜியில் வந்து 60% ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தா. தென் லைப்ரரி ப்ரோக்ராமில் இன்டெகிரேட் லைப்ரரி கோர்ஸ் 2 years கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் 6 months கோர்ஸ் வந்து வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. தென் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அரவங்குறிச்சியில் வந்து எம்எஸ்சி 2 years கோர்ஸ் வந்து என்வரன்மெண்டல் சயின்ஸும் நானோ சயின்ஸு, தென் வைல்ட் லைஃப் பயாலஜி வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ராஜக்கமங்கலத்தில் வந்து கன்னியாகுமரியில் தென் 2 years கோர்ஸாக உங்களுக்கு எம்எஸ்சி மெரைன் பயோடெக்னாலஜி, தென் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி 2 years கோர்சஸ் வந்துருக்கு. தென் நாகர்கோவிலில் தென் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸ்டென்ஷன் சென்டர் இருக்குது இல்லை நாகர்கோவிலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்ஏ தமிழ் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தென் வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக 6 months சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் வந்து 2 courses வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 8th வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் பிஜி இன்டெகிரேட் ப்ரோசஸ், தென் பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு, தென் டிஃபார்முக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் ஆனால் 10 days வந்து டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் அதே மாதிரி பிஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 4th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 13 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி தென் எஸ்சிஏ தென் பிடபிள்யூ தென் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் வந்து 250 rupees-ம் தென் அதர் ஆல் கேண்டிடேட் அதர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இதுதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டு டைம் யூசர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் நேம் இனிஷியல்ஸ் என்ட்ரி பண்ணணும். தென் ஃபாதர் நம்பர் மதர் நேம் ஃபாதர் நேம் தென் உங்களோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி தென் பர்த் சர்டிஃபிகேட்டு தென் ப்ரூஃப் ஓகேங்களா ஆதார் பேன் ஏதாச்சும் ஒன்று ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணி சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் மெயில் சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் அடுத்த உங்களுக்கு கேட்கும் ஓகேங்களா. பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க தகவல். தென் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம் இதில் வந்து நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட பாஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அதோட எலிஜிபிலிட்டி என்ன ஒவ்வொரு என்னென்ன ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் பேக்கேஜாகவே உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதை தவிர்த்து வேறு எல்லாமே எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. உங்களெல்லாம் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம் தனியாக 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏசிடி ப்ரோக்ராம் எம்பிஏ எம்சிஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. வேறு இது தென் டிஃபார்முக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. லைப்ரரி ப்ரோக்ராம் தனியாக தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம் தனியாக உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன தென் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு நீங்களா லாஸ்ட் டேட் யூஜி ப்ரோக்ராமுக்கு வந்து அதாவது இன்டெகிரேட் பிஜி ப்ரோக்ராம் தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம் தென் டிஃபார்முக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்து 8th அன்றைக்கி வந்துருந்துச்சு. அப்போ 18th வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி பிஜி ப்ரோக்ராம் வந்து June 4th வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஓகேங்களா. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல். மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் வேறு தகவல் ஒன்றா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.